நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 66. திருஷ்டத்யும்னன் தன் அரண்மனை சிறுகூடத்தில் பிரபாகரரின் அஷ்டாத்தியாய என்ற நூலை படித்து கொண்டிருந்த போது அவன் துணை தளபதி வாயிலில் வந்து நின்று தலைவணங்கினான். கையசைத்து உள்ளே வரும்படி அவன் சொன்னபோது வந்து வணங்கி பறவை தூதாக வந்த தோல் சுருளை வைத்தான். அவனை செல்லும்படி கை காட்டிவிட்டு எடுத்து விரித்து மந்தன குறிகளால் பொறிக்கப்பட்டிருந்த செய்தியை வாசித்தான். பாஞ்சாலத்திலிருந்து துருபதன் எழுதியிருந்தார். மற்ற நாட்டு சல்யரின் மகள் ஹைமவதியை மனம் கொள்ள அவனுக்கு உடன்பாடு உள்ளதா என்பதை அறிவிக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். 3 நாட்களுக்கு முன்பு சல்யரின் மனத்தூது பாஞ்சாலத்தை எட்டியிருந்தது. 8 மங்கலங்களுடன் வந்த 7 அவை தூதர் துருபதனை சந்தித்து சல்யரின் சொற்களை சொன்னார்கள். பாஞ்சாலமும் மத்திரமும் இயல்பாகவே இணைய வேண்டிய நாடுகள். இரண்டுமே அஸ்தினபுரியின் 2 கைகள் என திகழ வேண்டியவை என்றிருந்தார் சல்யர். இளவரசி ஹைமவதியின் இயல்புகளை சூதர் பாடியதும் நிறைவளிப்பதாக இருந்தது என்று துருபதர் சொல்லியிருந்தார். திருஷ்டத்யும்னன் சுருளை பிரிதொரு முறை படித்துவிட்டு அதை அருகே இருந்த சுடரில் பற்ற வைத்து சாம்பலாக்கினான். உதிர்ந்த கரிச்சுருள்களை குவளை நீரில் இட்டுவிட்டு நிலை கொள்ளாது எழுந்து அறைக்குள் நடந்த பின் சாளரத்தருகே சென்று வெளியே ஆழத்தில் கரை மீது நுரை கோடென படிந்த அலைகளில் தொடங்கி விழிதொடும் எல்லையில் வான் வெளிம்பாக நின்ற துவாரகையின் நீல கடலின் அலைகளை நோக்கி கொண்டிருந்தான். ஏவலன் வந்து வாசலில் நின்று யாதவர் என்று அறிவித்ததும் நீள் மூச்சுடன் வரச்சொல் என்றான். அவ்வானை எழுவதற்குள்ளேயே சாத்தியகி காலடிகள் ஒலிக்க, காலை துயிலா, இரவில் நெடுநேரமாயிற்றோ என்று உரக்க கேட்டபடி உள்ளே வந்து பீடத்தின் மேல் இருந்த சுவடியை நோக்கி, இன்றென்ன காவிய வழிபாடா என்றான். திருஷ்டத்யும்னன் புன்னகைத்து, ஆம், உங்கள் இளைய யாதவரின் லீலைகள்தான் என்றான். பீடத்தில் கிடந்த சுவடிக்கட்டை கையில் எடுத்து புரட்டிய சாத்தியகி, அஷ்டாத்தியாயே இனிமையான சொல் தேர்வுக்காக புகழ் பெற்றது. இங்கு வந்த நாட்களில் மணிநீல கூட்டத்தில் சுப்ரர் என்ற பண்டிதர் 12 நாட்களாக இதை பாடம் சொன்னார். இளைய யாதவரின் 8 துணைவுகளுக்கும் இணையான இடம் கொடுக்கும் நூல் இது ஒன்றே என்பார்கள் என்றான். திருஷ்டத்யும்னன் சாளரத்தருகே முதுகு காட்டி திரும்பி நின்று சிரித்து, ஆம், 8 திருமகள்களை இளையவர் மணந்ததாக காட்டுகிறார் என்றான். சாத்தியகி நினைவு கூர்பவனைப் போல ஏடுகளை புரட்டியபடி, முதலில் ஆதிலட்சுமியாகிய விதர்ப்பினி, அன்னலட்சுமி என்று அவரை சொல்கிறார் என்றான். அவரை நேரில் பார்த்த போதும் அதையே எண்ணினேன். விளைந்த கதிர் போல் இருந்தார். சாத்தியகி நகைத்து, அன்னலட்சுமி என்பது உண்மைதான். இன்று இந்நகரில் உணவறை அனைத்தும் விதர்ப்ப அரசியின் ஆணைப்படியே இயங்குகின்றன. அவர் வந்து தன் கைகளால் உணவளிப்பதை பெரும் கொடையென இம்மக்கள் எண்ணுகிறார்கள் என்ற பின் மேலும் சிரித்தபடி, கவிஞர் சமைத்தளிக்கும் முகங்களை தங்களுக்கென சூடிக்கொள்வதே மானுடருக்கு எளிதானது என்றான். இளைய யாதவரே கூட அப்படித்தானோ என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி விழி மாறுபட்டு, இல்லை பாஞ்சாலரே, ஒவ்வொரு முறையும் இக்கவிஞர் காணாத ஒன்றை நோக்கி அவர் எழுவதை பார்க்கிறேன் என்றான். அவர் ஆடும் சிறு குழவி போல. அதை நம்மால் வரையறுக்கவே முடியாது. அவை செல்லும் உச்ச எல்லை என நாம் எண்ணுவதற்கு அடுத்த நிலையிலேயே எப்போதும் நாம் அவற்றை காண முடியும். மைந்தரை சற்றும் புரிந்து கொள்ளாதவர் அன்னைதான் என்பார்கள் என்றான். திருஷ்டத்யும்னன், 2வது அரசி தனலட்சுமி என்கிறார். செல்வ திருமகள் ஏன் எளிய யாதவர் குடியை நாடி வந்து பிறந்தார் என விளக்குவதற்கு 8 பாடல்கள் எழுதியிருக்கிறார் என்றான். சாத்தியகி, ஆம், 8ம் இன்றும் எங்கள் குடிகளில் பாடப்படுகின்றன. கன்று பெருகி கலம் நிறைய செய்யும் பாடல்கள் அவை என்கிறார்கள். ஆனால் அவர் சொல்வது எங்களுக்குள் உள்ள நம்பிக்கைதான். கால்நடைகள் என்று பிரிதெவையும் செல்வங்களே அல்ல என்கிறார். மானுடர் இப்புவியில் நுகரும் பொருட்களில் காற்றும் நீரும் மண்ணும் தெய்வங்களுக்கு உரியவை. மணியும் பொன்னும் மண்மகள் அளிப்பவை. எனவே அவற்றை எந்த மானுடனும் தெய்வங்களுக்கு கொடையளிக்க முடியாது. மானுடன் இங்கு பெருக்கி எடுக்கும் பெரும் செல்வம் என்பது கால்நடைகள் மட்டுமே. கதிர்மணிகள் நாளவனாலும் நிலமகளாலும் இணைந்து சமைக்கப்படுபவை.
கால்நடை மட்டுமே முற்றிலும் மானுடனால் வளர்த்து நிறைக்கப்படுவது. ஆகவேதான் தொன்று முதலே தெய்வங்களின் மானுட படையல் என்பது கன்றும் கால்நடைகளும் என வகுத்தனர். எண்ணி நோக்கும் போது உகந்ததென்றே தோன்றுகிறது அது என்றான் சாத்தியகி. திருஷ்டத்யும்னன், பிரபாகரர் யாதவகுலோ துதித்தவரோ? சிரித்தபடி சாத்தியகி, யாதவரை விட பசுக்களை விரும்புபவர் வேதியர் அல்லவா என்றதும் திருஷ்டத்யும்னன் வெடித்து நகைத்தான். சாத்தியகி நூலை புரட்டியபடி, மூன்றாவது அரசியை நேரில் கண்டவர்கள் அவர் கஜலட்சுமி என்பதை முற்றிலும் ஏற்றுக்கொள்வார்கள் என்றான். சிரிப்பை அடக்க முடியாமல் அருகே வந்தபடி, ஆம், உண்மை என்று சிரித்தான் திருஷ்டத்யும்னன். பிற அரசியரை நேரில் காணும் போது அவர்கள் பிரபாகரர் அளித்துள்ள பட்டங்களுக்கு முற்றிலும் உரியவர்கள் என்றே தோன்றுகிறது. அது நம் உள்ளங்களை இக்காவியங்கள் நெறிப்படுத்தி இருப்பதனால் இருக்கலாம். விழிகளை ஆள்வது உள்ளத்தில் ஓடும் மொழியின் பெருக்கு என்பார்கள் என்றான் சாத்தியகி. அதையே நானும் எண்ணினேன் என்றான் திருஷ்டத்யும்னன். இந்நகர் போல காவியமாக ஆகிக் கொண்டே இருப்பது பிரிதொன்றில்லை. இளைய யாதவர் ஒன்றை சொல்லி முடிக்கையில் அது நேராக சென்று காவியத்தில் அமர்ந்து கொள்கிறது என்று படுகிறது. சாத்தியகி சிரித்து, இங்கே வீதிகளில் விழிநட்டு நடக்க வேண்டும் என்பார்கள். விழுந்தால் காவியங்களில் சிக்கிக் கொள்வோம், அதிலிருந்து மீள்வது அரிது என்றான். நாம் அங்கே நம்மை ஆடியில் பார்த்து கொண்டால் திகைத்து அலறி விடுவோம். நமக்கு கூருகிர்களும் வல்லையர்களும் முளைத்திருக்கலாம். நமது பற்கள் வைரக்கற்களாக மாறியிருக்கலாம். திருஷ்டத்யும்னன், நாம் அறியா கண்ணியருக்கு நாம் கொழுநர்களாகி விட்டிருப்போம் இல்லையா என்றான். விளையாட்டில்லை பாஞ்சாலரே, இங்குள்ள எவருக்கும் இறந்த காலம் என்பது அவர்களின் நினைவு அல்ல, அந்நினைவாக மாறி படிந்திருக்கும் காவியங்களே என்றான் சாத்தியகி. ஒரு விந்தையான உணர்வாக அது உடனிருக்கிறது என்றான் திருஷ்டத்யும்னன். நான் காணும் இந்த பெருமாளிகைகள், சுழல் வடிவ தெருக்கள், உச்சியில் எழுந்த பெருவாயில், அதன் காலடியில் விரிந்த பெருந்துறைமுகம், இவையெல்லாம் உண்மையில் பருவடிவ பொருட்கள் தானா? வெறும் மொழியால் அமைந்தவையா? இவ்வழகுகள் கவிஞன் சமைத்த சொல்லணிகளா? சில சமயம் சென்று தொட்டு பார்க்க தோன்றும். ஆம், இவை கல்லும் மண்ணும் மரமும் சுண்ணமும் தான் என்று சொல்லிக் கொள்வேன். மறுகணம் காவியத்திலும் கல்லும் மண்ணும் மரமும் சுண்ணாம்பும் கடினமானவைதானே என நினைப்பேன். சாத்தியகி, விழித்தெழ முடியாத கனவில் வாழ்வதென்பது ஒரு நல்லூழ் பாஞ்சாலரே என்றான். அங்கே புற உலகில் நிகழ்பவை அனைத்தும் மானுடர் அறிய ஒண்ணா பேரொழுங்கில் இயங்குகின்றன. ஆகவே அவை எப்போதும் ஒழுங்கற்றவை என்று உளம் மயங்கச் செய்கின்றன. ஒவ்வொன்றும் பொருளற்றிருக்கிறது, சிதறி கிடக்கிறது. இக்காவிய பெரும் பரப்பில் அனைத்தும் அணிகலனில் மலர் வரிகளும் மணிகளும் என சீராக பொருந்தியிருக்கின்றன. பொருளற்றவை என ஏதும் இங்கில்லை. இலக்கணத்தில் அமைந்த 7 பொருள் கொண்ட அழகிய சொற்களாலான வானமும் மண்ணும் மாளிகைகளும் மானுடரும். சாத்தியகி, இதன் நாயகன் அவர், இவை அவரது ஆடல்கள். ஆனால் அவர் மட்டும் இக்காவியத்திற்கும் அப்பால் எங்கோ இருக்கிறார் என்று தொடர்ந்தான். உடனே புன்னகைத்து, ஆனால் அதையும் முன்னரே காவியத்தில் சொல்லிவிட்டார்கள். மண்ணின் ஆழ அடிப்பரப்பி நின்றிருக்கும் மலைகளை நிமிர்ந்து நோக்கினால் அவை முகில் சூடி விண்ணின் பகுதியாக நின்றிருக்க காணலாம் என. திருஷ்டத்யும்னன் புன்னகை செய்தான். சற்று நேரம் எண்ணங்களில் இருவரும் வழி தவறினர். சாத்தியகி மீண்டும் சுவடிகளை எடுத்து புரட்டியபடி, இளையவரின் 8 துணைவியரில் ஒவ்வொருவருக்கும் ஒரு அத்தியாயம். பெரும்பாலான நூல்களில் சத்தியபாமையும் ருக்மிணியும் என்று பிறர் வெறும் பெயர்களாகவே எஞ்சுகிறார்கள். ஏனென்றால் யாதவர்களின் பாணர்களோ சத்திரியர்களின் சூதர்களோ பாடியவை அவற்றின் மூல வடிவங்கள். பிரபாகரர் ஒவ்வொருவரின் கதையையும் இணையாக அமைத்திருக்கிறார். 4வது அத்தியாயத்தில் காளிந்தி, யமுனை கரையின் மச்சகுல சிற்றரசர், சூரியனுக்கும் சரண்யுவுக்கும் பிறந்தவர், கனகை என்று தன் அன்னையால் அழைக்கப்பட்டவர். யமுனையின் நிறம் கொண்டவராதலால் காளிந்தி என்றனர் குலப்பாடகர். யமுனை கரையில் இருந்த கலிந்தகம் என்னும் சிறு நாணல் தீவில் 7 வருடங்கள் தவம் இருந்து இளையவரை அடைந்தார். யமுனையில் எழுந்த மீன்கணம் போல மைந்தர்கள் கொண்டவர்கள் என்பதனால் அவரை சந்தானலட்சுமி என்கிறார் பிரபாகரர். மைந்தர் செல்விக்கு சங்கு சக்கரக்குறி அடிவயிற்றில் என்று நிமித்திகர் சொல்கிறார்கள். 5ஆம் அவர் நக்னஜித்தி.
கோசல நாட்டு மன்னர் நக்னஜித்துக்கு முதல் மகள் என பிறந்தார். சத்யை என்றும் கௌசல்யை என்றும் பெயர் கொண்டவர். 7 பெருங்காளைகளை அடக்கி மனத்தன்னீர்ப்பு பந்தலில் இளைய யாதவரால் வெற்றி கொள்ளப்பட்டவர். 2 புயங்களிலும் சங்கும் சக்கரமும் அமைந்தவர். அவரை விஜயலட்சுமி என்கிறார் பிரபாகரர் என்று சாத்தியகி வாசித்தான். நிமிர்ந்து, இங்கே வெற்றிக்கான வேள்விகளில் அமர்பவர் நக்னஜித்தியே என்றான். சுவடியை புரட்டி, 6வது அரசி மித்ரவிந்தை சுதத்தை என்றும் சைப்பியை என்றும் பெயர் கொண்டவர். அவந்தி நாட்டு அரசர் ஜெயசேனருக்கும் ரஜதி தேவிக்கும் பிறந்த மகள். தானியலட்சுமி என்று அவரை பிரபாகரர் கொண்டாடுகிறார். இங்கு நிலம் ஒருக்கும் நாளிலும் முதற்கதிராரை சேர்க்கும் விழவிலும் கொலு அமர்பவர் அவரே. 2 கன்னங்களிலும் சங்கு சக்கரம் அமைந்தவர் என்றான் சாத்தியகி. மற்ற நாட்டு பிரகத்சேனரின் மகள் லக்ஷ்மணை 7வது அரசி. சாருஹாசினி என்று அவரை சூதர் வழிபடுகிறார்கள். வீணைக்கலை தேர்ந்த அவரை இங்கு வித்யாலட்சுமி என்பது மரபு. அனைத்து கலை விழவுகளிலும் அன்னையே முதல்வி. சாத்தியகி தொடர்ந்தான். 8வது அரசி கேகய நாட்டு மன்னர் திருஷ்டகேதுவுக்கும் ஸ்ருதகீர்த்திக்கும் மகளாக பிறந்தார். அன்னை கைகேயி 2 தோள்களிலும் சங்கு சக்கரம் அமைந்தவர். அவரை வீரலட்சுமி என்று அழைக்கிறார் பிரபாகரர். படைக்கல பூசணையிலும் பலி நிகழ்வுகளிலும் அன்னையே கொற்றவை என வந்து பீடம் கொள்கிறார் திருஷ்டத்யும்னன். 8 அன்னையர் வாழும் போதே கோயில் கொண்டவர்கள் என்றான். காவியங்கள் அவர்களின் வண்ண நிழல்கள் என்று தோன்றுகிறது. காலம் சரிய சரிய அவை நீண்டு வளர்கின்றன. சாத்தியகி புன்னகைத்தான். திருஷ்டத்யும்னன் திரும்பி மீண்டும் தொலைக்கடலை நோக்கத் தொடங்கினான். ஏட்டுக்கட்டை மூடி அடுக்கி கட்டி பீடத்தில் வைத்தபடி சாத்தியகி அவனை நோக்கி அமர்ந்திருந்தான். பின்னர், இன்று தங்களை பாலைவனத்தின் புறவியாடல் ஒன்றுக்கு அழைத்துச் செல்லலாம் என்று வந்தேன் என்றான். திருஷ்டத்யும்னன் எண்ணம் கலைந்து காற்றில் பறந்த குழலை சிறகாக விரித்து தோள் மேல் சரித்தபடி, இல்லை யாதவரே, இன்று பாஞ்சாலத்திற்கு திருமுகம் ஒன்று அனுப்பும் பணி உள்ளது என்றான். அவன் மேலே சொல்ல விழைகிறானா என்பது போல் சாத்தியகி நோக்க, தந்தையின் திருமுகம் வந்துள்ளது. சல்லியரின் மகளை நான் மணக்க முடியுமா என்று கேட்டிருக்கிறார். சல்லியரின் தூது தேடி வந்துள்ளது. பாஞ்சாலத்தின் தகுதிக்கு உகந்தது அவ்வுறவு. சல்லியர் பாண்டவர்களுக்கு மிக அணுக்கமானவர். பாஞ்சாலத்தின் படைக்காவலுக்கும் மற்ற நாட்டின் உதவியின்றி தேவை. சாத்தியகி தலையசைத்தான். அஸ்வத்தாமா அருகிருக்கும் வரை ஒரு கணமும் பாஞ்சாலம் பாதுகாப்புடன் இல்லை. அஸ்தினபுரியோ தொலைவில் உள்ளது. மலை இறங்கி வரும் படைகளை எதிர்கொள்ளவும் அஸ்தினபுரியின் படைகளுக்கு பயிற்சி இல்லை என்றான் திருஷ்டத்யும்னன். மற்றம் பால்கீக நாடுகளில் ஒன்று. பால்கீகத்தின் உறவென்பது அனைத்து மலை நாடுகளையும் அருகணைய செய்யும். தந்தை சல்லியரின் மகளை அவரே உவந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். மற்றம் மகள் கொடைக்கென தூது அனுப்புவதை எவ்வண்ணமோ தந்தை தூண்டியிருக்கக்கூடும். சாத்தியகி, அரசு சூழ்தலில் அது முறைதானே என்றான். திருஷ்டத்யும்னன், பாஞ்சால அரசர்கள் தங்கள் குடிகளுக்குள்ளேயே மனம் கொள்ள வேண்டும் என்ற நெறி நெடுங்காலம் எங்களை தனிமைப்படுத்திவிட்டது. என் தமையன்கள் அனைவருமே எங்கள் ஐங்குடியிலேயே பெண் கொண்டிருக்கிறார்கள். நான் அதை கடந்து பெண் கொள்வதென்பது பாஞ்சாலம் தன் வாயில் ஒன்றை திறப்பது. இத்தருணத்தில் இது இன்றியமையாதது. பாஞ்சாலத்தின் மணிமுடி எனக்கில்லை என்பதனால் தகுதி உடைய பெருமன்னர் மகள்கள் எவரையும் நான் கோர முடியாது. மற்ற நாட்டு இளவரசியைப் போல் ஒரு பெண்ணை நான் அடைவது முற்றிலும் அரிது என்றான். சாத்தியகி, எனில் இத்தனை சிந்திக்க ஏதுள்ளது? மனம் கொள்ள சம்மதம் என்று செய்தி அனுப்ப வேண்டியது தானே. எண்ண புகுந்தால் அத்தனை சொல்நெறிகளும் ஆம் என்ற செய்தியை நோக்கியே என்னை செலுத்துகின்றன. ஆனால் என்றான் திருஷ்டத்யும்னன். பின்பு சில சமயம் காட்டில் நமது குதிரை தயங்கி நின்றுவிடும் யாதவரே. சுற்றி நாம் எதையும் காண மாட்டோம். புறவி அங்கே நிற்பதற்கு அடிப்படை என ஏதும் நாம் விழிக்கோ சித்தத்திற்கோ சிக்காது. அதை தட்டி ஊக்குவோம், கடிந்து ஆணையிடுவோம், சினம் கொண்டு குதிமுள்ளாலும் சவுக்காலும் புண்ணாக்குவோம். உடல் நடுங்கி விழி உருட்டி மூச்சு சீறி அசையாமல் நின்றுவிடும். புறவி கலை அறிந்தவர்கள் சொல்வார்கள், புறவி அறிந்ததை ஒருபோதும் மானுடன் அறிய முடியாது என்று. புறவி திரும்பாத திசைக்கு அதை செலுத்துவது இறப்பு நோக்கி செல்வது. இப்புள்ளியில் என் நெஞ்சு நிலைத்து விட்டதை உணர்கிறேன். சித்தச் சவுக்கால் அடித்து கொண்டே இருக்கிறேன். சாத்தியகி சற்று தயங்கி பின் முடிவெடுத்து, பாஞ்சாலரே, உங்கள் தோழன் என நான் சொல்லக்கூடும் என்றால் உறுதியாக இதை உரைப்பேன்.
தாங்கள் ஒருபோதும் அந்த விரலியை மனம் கொண்டு அவளை அரசு கட்டிலில் அமர்த்த முடியாது. அரச குடியினர் அதை ஏற்கப் போவதில்லை. தங்களுக்கு அவைதோறும் அவமதிப்பே எஞ்சும். அரச குடி பிறந்தோர் அவர்களின் குடிக்கு கட்டுப்பட்டோர். எண்ணத்திலும் செயலிலும் தங்கள் மக்களின் நலம் மட்டுமே நாட வேண்டும். அதற்கு உகந்ததென்று பிரிதெதையும் செய்யக்கூடாது. இத்தருணத்தில் அஸ்தினபுரியின் அவையில் உங்களிடம் என்ன என்பதும் மலையரசுகளில் உங்கள் தோழர்கள் எவர் என்பதும் அன்றி எதுவுமே வினாவல்ல. எப்படி நோக்கினாலும் மற்ற நாட்டு இளவரசியை மனம் புரிவதென்று பிரிதெதுவும் உகந்ததல்ல. அதை உணர்கிறேன் என்றான் திருஷ்டத்யும்னன். அவ்வாறன்று என்று சொல்ல ஒரு சொல்லேனும் என்னிடம் இல்லை. நான் கற்ற அனைத்து கல்வியும் அதையே ஆதரித்து நிற்கிறது. ஆயினும் யாதவரே, ஒருவேளை இப்புறவி அஞ்சி நிற்பது பாஞ்சாலத்தின் நலன் கருதியோ என்னவோ? என் அறியா விளைவை மட்டுமே இது சுட்டுகிறது என்று எப்படி கொள்ள முடியும்? நாம் அறியாத எதிர்காலம் எதையோ அது தன் நுண்ணுணர்வால் ஊய்த்திருக்கலாம் அல்லவா? சற்றே சலிப்புடன் சாத்தியகி, இது சொல் விளையாட்டு. இப்படி தன்னை எவ்வகையிலும் நிறைவுறுத்தி கொள்ள அறிவுடையாரால் முடியும் என்றே நான் தந்தைக்கு சொல்ல அனுப்ப வேண்டும் என்றான் திருஷ்டத்யும்னன். மிஞ்சினால் நாளை. அதற்கு மேல் எனக்கு காலமில்லை. ஆனால் என் நெஞ்சு குழம்பி இருக்கிறது. இத்தருணத்தில் அச்சொல்லை அளிக்க என் அகம் துணியவில்லை. இன்னும் ஒரு மாதம் இம்முடிவை ஒத்தி போடுவேன் என்றால் என் அகம் சற்று தெளியும். ஒவ்வொன்றும் குழம்பி அலையும். ஒவ்வொன்றும் பிரிந்து அமையும். அதன்பின் இன்னும் தெளிவாக முடிவெடுக்க முடியும் என்றான் திருஷ்டத்யும்னன். தாங்கள் என்னிடம் கோருவதென்ன என்றான் சாத்தியகி. திருஷ்டத்யும்னன், ஒரு மாதம் இம்மன நிகழ்வை ஒத்தி போடுவதற்கான வலுவான ஒரு சொல். இது மட்டுமே. என் எளிய தயக்கங்களோ ஐயங்களோ எந்தையை நிறைவேற்காது. அவர் மேலும் சினம் கொள்ளவே வழிவகுக்கும். இன்று வந்த ஓலையில் இருந்தது அழைப்பு அல்ல, ஆணை. நான் இங்கு வந்த பணி முன்னரே முடிந்தும் விட்டது. மைந்தனென அவ்வாணையை ஏற்று நான் கிளம்பியாக வேண்டும். அதை நாம் இன்று மாலைக்குள் கண்டடைவோம். இவ்வகை இக்கட்டுகளுக்கு சற்று நேரம் அளிப்பதே உகந்தது என்றான். கை தூக்கி சோம்பல் முறித்து, பாஞ்சாலரே, நீர் வரவில்லை என்றால் நானும் புறவியாடலுக்கு செல்ல விரும்பவில்லை. இன்று சில அலுவல் பணிகளை முடிக்கலாமென எண்ணுகிறேன். விதர்ப்ப அரசி அரசும் ஒன்று சூழும் விழவு நாளை நிகழவிருக்கிறது. மாளவரும் கூர்ஜரும் சைப்பியரும் மத்திரரும் தங்கள் முதன்மை அமைச்சர்களை தூதாக அனுப்பியிருக்கிறார்கள். 7 சிற்றரசர்கள் நேரில் வந்துள்ளனர். ஒவ்வொருவரையும் எதிர்கொண்டு அழைத்து முறைமை செய்து அவர்களுக்குரிய மாளிகைகளில் அமர்த்தும் பணியையே சென்ற 2 நாட்களாக இரவும் பகலுமென இயற்றி வருகிறேன். சற்று உளம் திருப்பி ஓய்வு கொள்ளலாமென்று இந்த புறவியாடலை ஒருங்கமைத்தேன் என்றான். சிற்றரசர்கள் யார் யார் வந்துள்ளனர் என்றான் திருஷ்டத்யும்னன். 12 சிற்றரசர்களால் சூழப்பட்டது யாதவக்குடி. அவர்களில் 7 நேரில் வந்துள்ளனர். 5 தூதுக்கு மறுமொழி அளிக்கவில்லை. அவர்கள் மகதத்திற்கு தூதனுப்பியுள்ளனரா என்று நம் ஒற்றர்கள் நுணுகி நோக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கு வராதவர் அனைவரும் எதிரிகளே என்பதுதான் அக்ரூரரின் நிலை. யாதவரோ போர் என ஒன்று நிகழ்வதற்கு முந்தைய கணம் வரை எவருமே எதிரிகள் அல்ல என்று எண்ணம் கொண்டவர். மந்தன அறையில் ஒவ்வொரு நாளும் சொல்லாடல் சுழன்று கொண்டிருக்கிறது என்றான் சாத்தியகி. மன்று சூழ்தலுக்கான உடனடி தேவை என்ன என்றான் திருஷ்டத்யும்னன். ஒவ்வொரு நாளும் முகில் கருத்து சூழ்வது போல மகதத்திற்கும் இளைய யாதவருக்குமான பூசல்கள் வலு பெற்று வருகின்றன. காசி நாட்டு எல்லைக்குள் யாதவர் படை நுழைந்ததும், அதற்கு முன் மகதத்தின் எல்லைகளை நோக்கி நமது படைகள் அணி நீக்கம் செய்ததும் ஜராசந்தரை சினம் கொள்ள வைத்துள்ளது. மதுராவில் இருந்து மதுவனம் வரைக்கும் அனைத்து யாதவ நகர்கள் அருகிலும் மகதத்தின் படை புதிய நிலைகளாக வந்து அமைந்துள்ளது. சாத்தியகி சொன்னான். நாளெழும் போதெல்லாம் கடுமையான செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஓங்கிய கதாயுதத்துடன் நம் கோட்டை வாசலில் வந்து நின்றிருக்கிறார் ஜராசந்தர் என்று அக்ரூரர் சொல்கிறார் என சாத்தியகி தொடர்ந்தான். எக்கணமும் போர் வெடிக்கும் என்கிறார்கள் அமைச்சர்கள். இளைய யாதவரோ எதையும் எண்ணாதவர் போல் தன் இயல்பில் இசையிலும் போர் விளையாட்டிலும் ஈடுபட்டிருக்கிறார். மூத்த யாதவருக்கு போர் என்பது போர் முரசு முழங்கும் கணத்தில் தொடங்குவது மட்டுமே. துவாரகை அதை வெல்ல இப்புவியில் ஒரு நாடுண்டோ என எண்ணியுள்ளது. இந்நகரில் புறவியில் உலாவுகையில் பாரத வருஷமே இதன் மேல் பகை கொண்டுள்ளது என்ற எண்ணமே எவரிடமும் இல்லை என்று தோன்றுகிறது. அயல் வணிகர் இந்நாட்டின் அரசியலை முற்றும் அறிந்திராதவர். அயல் வணிகரிடமன்றி பிறரிடம் உரையாடாத இந்நகர் மக்களோ
அவ்வரசியல் அறிந்தும் புரிய முடியாத உளம் கொண்டவர்கள். நடுவே வீரரும் அமைச்சரும் என சிலர் நின்று அலை மோதி கொண்டிருக்கிறோம் என்று சாத்தியகி தொடர்ந்தான். இந்த மன்று சூழ் நிகழ்வில் சிற்றரசரும் நட்பு நாட்டரசரும் அமர்வதே கூட வெறும் நடிப்புதான் என்று எனக்கு தோன்றுகிறது. இங்கும் படை சூழ்தலும் அரசு சூழ்தலும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று மகதத்திற்கு காட்ட விரும்புகிறார் இளைய யாதவர். அந்நாடகத்தில் அக்ரூரரில் இருந்து இவ்வெல்லையில் நான் வரை அனைவரையுமே நடிக்க வைக்கிறார். சாத்தியகி முகம் மாறுபட்டு சிரித்து, இவற்றுக்கு பொருள் என ஒன்றுண்டு என்றால் அது யாதவ அரசியிடமிருந்து சேமந்தகமணியை விதர்ப்ப அரசிக்காக நீர் எப்படி கொண்டு வரப் போகிறீர் என்பதில்தான் என்றான். திருஷ்டத்யும்னன் புன்னகைத்து, அந்த மணி தன் வழியை தானே உருவாக்கி கொள்ளும். எவர் முடியில் அது அமர வேண்டுமென அது அறிந்திருக்கும் என்றான். ஆம், இது நாள் வரை அந்த மணி செய்த பயணங்களை எண்ணுகையில் வியப்புறுகிறேன் என்றான் சாத்தியகி. விதர்ப்ப அரசி அந்த மணியை நீங்கள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்றே எண்ணுவது போல் உள்ளது. அவர் சேடியரும் பிறரும் சேமந்தகம் சூடி அரசி அமர்கையில் அணிய வேண்டிய பிற ஆடைகளையும் அணிகளையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எனது உளவு சேடி ஒருத்தி அதை சொன்னபோது முதலில் சற்றே நகையாட தோன்றினாலும் பிறகு தோன்றியது, விதர்ப்பிணி அரசு சூழ்தல் அறியாவிட்டாலும் மானுடரை அளவிட தெரிந்தவர் என. தங்களை மதிப்பிட்டே அவ்வெண்ணத்தை கொண்டிருக்கிறார் என்றான் சாத்தியகி. திருஷ்டத்யும்னன், யாதவரே, இன்று நானும் நான் என சொல்லும் அஞ்சுமிடத்திற்கு வந்துள்ளேன். நீலச்சுடர் சூடிய அந்த கல் ஆடும் களத்தில் ஒரு கருவென நின்றிருப்பதாக உணர்கிறேன். நிகழ்வது ஆகுக என்றான். எப்போது யாதவ அரசியை சந்திக்கவிருக்கிறீர்கள் என்றான் சாத்தியகி. இன்றிரவு அரசவைக்கு செல்வேன். அவை அமர்ந்து இரவுணவுக்கு பின் தன் அரசு சூழ் சிற்றறையில் என்னை பார்க்க யாதவ அரசி நேரம் வகுத்து அளித்திருக்கிறார் என்று திருஷ்டத்யும்னன் சொன்னான் சிரித்தபடி. நலம் திகழ்க என்று சொல்லி சாத்தியகி எழுந்து கொண்டான். இந்திரநீலம் 66வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.